ஒரு சுவாரஸ்யமான 2வது நாள் ஆட்டம் பார்த்தோம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து லார்ட்ஸ் டெஸ்ட்டில் கிரிக்கெட் அட் இட்ஸ் வெரி பெஸ்ட் அண்ட் பேஸ் bowling எக்ஸிபிஷனே இருந்துச்சு. ஒரு பக்கம் பும்ரா அவர் ஃபைஃபர் எடுத்தார். கபில் தேவ் அவர்களோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு ஃபார் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபைஃபர்ஸ் ஒரு இந்தியன் பவுலர்கிட்டேருந்து அவே ஃப்ரம் ஹோம். இன்னொரு பக்கம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1500 நாட்களுக்கு அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மீண்டு வராரு. தொடர்ந்து பாருங்கள் கெத் இஸ் கிரியேட்டிவ் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போவே சொல்லிடுறேன் அண்ட் முழு வீடியோவை பார்த்துருங்க. இன்றைக்கி நிறைய சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒரு ஆட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். பட் 253 for 4 இங்கிலாந்து ரெஸ்யூம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இம்மியாக நகர்த்துவாங்க. முதல் பந்திலே முதல் ஓவரில் இன்ஃபேக்ட் ஜோ ரூட் அவரோட 100 கம்ப்ளீட் பண்ணிட்டார். டைமே வேஸ்ட் பண்ணல. 37வது 100 ராகுல் டிராவிடை சர்பாஸ் பண்ணார். அண்ட் பின்னாடி கேட்சும் பிடிச்சார். ஒரு அற்புதமான கேட்ச் கருண் நாயர் அவுட் ஆக்க. அதில் ராகுல் டிராவிட ஃபீல்டிங்லேயும் சர்பாஸ் பண்ணார். 2211 கேச்சஸ் ஒரு அவுட்ஃபீல்டர், ஒரு நான் விக்கெட் கீப்பர் அது செய்ததை நம்ம பார்த்தோம். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நிறைய நடந்தது. பந்து பல மாற்றங்கள்லாம் நிகழ்ந்துச்சு. 10.3 ஓவர்லே அவங்க எடுத்த 2வது நியூ பாலை மாற்ற வேண்டியதாச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டோக்ஸு, அப்புறம் அதுக்கப்புறம் ரூட் அவுட் ஆக்கின அடுத்த பால்லே கிறிஸ் வோக்ஸ் அவுட் ஆக்கினார் பும்ரா. ஸோ ரொம்ப நல்ல ஸ்பெல் ஆஃப் பிளே இங்கே பிரேக் ஆச்சு. அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பால் இந்தியாவுக்கு திருப்தி அளிக்கலை. இந்த கேப்பில் KL ராகுல் ஜேமி ஸ்மித்தை 5 ரனில் கேட்ச விடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்மித்து இந்த சீரீஸ் முழுக்க இந்தியாவை எப்படி சித்திரவதை பண்ணுறாரோ அதை பண்ணுறாரு. அவர் ஒரு 52 அண்ட் லாஸ்ட் 3 விக்கெட் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டுக்கு 116 ரன் ஆட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ குரூஷியலாக அமையும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா 387க்கு இங்கிலாந்து முடித்த பிற்பாடு இந்தியா 145க்கு 3. இன்கம்ஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் அவர் 3 பால் தான் எடுத்துக்கிட்டார். பெரிய ஒரு ஒவேஷனோடு வந்தார். 3 பாலில் ஜெய்ஸ்வால் அவுட் ஆக்கினார். ஒரு ரொம்ப நல்ல குட்டி ஸ்பெல் போட்டார் 5 ஓவர். பட் ராகுல் ஒரு பக்கம் திடகாத்திரம் ஆடி மீண்டும் ஒரு ஹாஃப் செஞ்சுரி, ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். கருண் நாயர் நல்ல ஸ்டார்ட், ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தார். பட் மேயர் குறிப்பிட்டது போல் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச். ஜோ ரூட் இன்ஃபேக்ட் அவரோட பாடி வெயிட் லைட்டாக இங்கே போய்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் லோ டு ஹிஸ் லெஃப்ட் ராங் சைடில் விழுந்து செம கேட்ச் பிடிச்சார். அண்ட் ஒரு ரொம்ப நல்ல பேசேஜ் ஆஃப் பிளே இருந்தது. சுப்மன் கில்லை ரொம்ப அழகாக அவரை அவரோட ஸ்டைலை கிராம்ப் பண்ணாங்க. 5 ஃபீல்டர்ஸ் லெக் சைடில் வச்சு நடுவில் அந்த பவுன்சர் ட்ராப் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் அவர் அந்த சிங்கிள்ஸ் ட்ரைவ் ஆடி எடுக்க விடாமல் கவரை பேக் பண்ணாங்க. ஒரு கவர் பாயிண்ட் வச்சாங்க. ஒரு கட்டத்தில் கிறிஸ் வோக்ஸ் அவர் பெரிய ஃபார்மில் இல்லை இந்த சீரீஸ். பட் ஜேமி ஸ்மித் பெரிய சகாயம் செய்தார். அப் டு த ஸ்டம்ப்ஸ் வந்தார் அண்ட் ஒரு கேட்ச் எடுத்ததை பார்த்தோம். ஸோ 3 விக்கெட் இந்த மாதிரி விழுந்த பிற்பாடு ரிஷப் பந்த் மற்றும் KL ராகுல் வேறு எந்த சேதாரமும் இன்றி இந்த நாளை முடிச்சிட்டாங்க. நாளைக்கு 3rd டே மூவிங் டே அற்புதமாக இருக்கும். உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள். சோனி ஸ்போர்ட்ஸ் 10 தமிழில் ஆக்ஷனை பாருங்கள் எங்கள் காமெண்ட்ரியோட.